ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சென்னை போக போகிறோம். காட்பாடி ஜங்ஷன்லேருந்து சென்னை போக போகிறோம். எதுக்குன்னா இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸ் கான்க்ளேவ்க்காக போக போகிறோம். இப்போ நான் என்னோடய தம்பி 2 பேரும் போக போகிறோம். பட் எங்களை ட்ராப் பண்ண எங்கள் அப்பா வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நான். ஸோ ஃபைனலி நம்ம ஈவெண்ட்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம புக் பண்ண சீட் வந்து எக்கானமி சீட். இந்த சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் தான் யாமினி, இவங்க தான் என்னோட தம்பி. 2026 title sponsor Enrich Money presented by Market Academy, co-presented by Zen. Few minutes left in the event start ஆக போகுது. Let's stay connected. Stay tuned. என்ன பண்ணா 2000 ரூபாய், அதாவது இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு முதல்ல வந்து எடுத்து வைக்கணும். உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 2000 rupees எடுத்து வச்சிருங்க. So you left it only 18,000. அதுல வந்து 5,000 rupees வந்து மேக்ஸிமம் you can divide to ரெண்டுக்கு கொடுத்துக்கலாம். ரிமைனிங் 10,000 வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அதுக்கு நீங்க வச்சுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் வச்சுங்க. இன்னொரு அதர் எக்ஸ்பென்சஸ் 2,000 rupees அது வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ். நீங்க சில பேர் கேட்கலாம், சார் 20,000 ரூபாயில வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய அதே 20,000 ரூபாயில 18,000 ரூபாய் சம்பாதிக்கிற மக்கள் இருக்காங்க, 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க? ஸோ இது வந்து என்னன்னா டிஃபிகல்ட்னா எஸ் டிஃபிகல்ட், ஆனா பிராக்டிஸ் பண்ணோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆர் சேவிங்ஸ்ல வந்து நான் வந்து ஒரு 1 year இருக்கேன், 2 years இருக்கேன், 3 years இருக்கேன் அப்படின்னா அந்த பீரியட் பேஸ்ட் ஆன் த பீரியட் உங்களுக்கு 6%, 7%, 8% மாதிரி ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் வந்து மோர் ஆர் லெஸ் அது வந்து கேரண்டியா இருக்கும். வேற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா there is no guarantee. நீங்க வந்து முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 1 year, 2 years, 10 years, 20 years கூட நீங்க எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரியேட்ஸ் வெல்த், சேவிங்ஸ் வந்து ஜஸ்ட் ப்ரிசர்வ் வெல்த் அப்படின்னு சொல்றாங்க, பட் ப்ரிசர்வ் கூட கிடையாது. ஸோ இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீப்புள் ஹூ ஆர் 50+ years கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? ஸோ வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசி துந்தனா துந்தனா அப்படின்னு சொல்லிட்டு பாமா விஜய் விளையாடுறவங்க நாம எதுவும் விளையாடி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி சில விஷயங்கள்லாம் இந்த இதை மட்டும் நிறுத்தீங்களா? அந்த ஹெலிகாப்டர் அதை எடுத்து வச்சுங்க. நன்றி. முதல்ல நாம் ஒரு களத்தில் இருக்கோம்னா அது நமக்கு சௌரியமா இருக்கா இல்லையான்னு கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு எதெல்லாம் தொந்தரவா இருக்கோ அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு உள்ள போகணும். ஏன்னா இது ரொம்ப பயம். இந்த ட்ரோன் பட்டான்னு வந்து மூஞ்சில் அடிச்சு போகணும். ரெண்டாவது, நாமளே கஷ்டப்பட்டு தலையெல்லாம் சீவி மேனேஜ் பண்ணிட்டு வந்திருப்போம். சரக்கு மேலே சுற்றி விட்டு தொலைய முடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் அட்டென்ஷன் அது மேலே போயிடும். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பணம் பற்றி தெரியும். ஏன்னா அது பற்றிய ஒரு புரிதல் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் இங்க இருக்கிறீர்கள். அது அனைவருமே அது சம்பந்தப்பட்டவராக இருக்கிறீர்கள். அப்புறம் பணம் பற்றி மட்டும்தான் எல்லாருக்குமே புரியும். இருக்கிறவங்க, இல்லாதவங்க, நிறைய வச்சிருக்கவங்க, கம்மியாக வச்சிருக்கவங்க, எவ்ரிபடி ஹேவ் an idea, even some ideology about money. பட் ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இப்போ ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ராபர்ட் கியோஸ்கி ஒரு புத்தகம் இருக்கும். அது அடிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க பணத்துக்காக வேலை பார்க்க கூடாது, பணம் தான் உங்களுக்காக வேலை பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் 24, 25 எனக்கு வழக்கம்
அது எல்லாத்தையும் அவருக்கு பேப்பர் படிக்க கூட அவருக்கு பெருசாக நேரம் இல்லை. என்னை கூப்பிட்டு கேட்டுப்பாரு, நான் ரிப்போர்ட்டர் டே என்ன நடக்குது அப்படின்பாரு. காலைல அவர் ஆஃபீஸ் போகிறப்போ ஃபோனில் பேசுவார், நான் சொல்லுவேன். அப்படி எனக்கு பழகின ஒருத்தர். அவர் அடிக்கடி நான் வீட்டுக்கெல்லாம் போகிறப்ப சொல்லிட்டே இருப்பார், டேய் இன்னும் ஒரு 7 வருஷம் தான் எனக்கு சர்வீஸ். 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக சிம்பிளாக ஜாலியாக இருப்பேன். காலையில் எழுந்திருப்பேன், வாக்கிங் போவேன், பெருமாள் கோயிலுக்கு போவேன், அனுமார் கோயிலுக்கு போவேன், அப்புறம் என்னது இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பேன், ஆன்டி கூட்டிட்டு கோயிலுக்கெல்லாம் போவேன், கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போவேன். அப்புறம் நானே இந்த காலையில் நியூஸ் பேப்பர் படிப்பேன், காஃபி போட்டு படிப்பேன். அது ஒன்றும் கூட வேலை பண்ணவே முடியாது, ஏன்னா அதுக்கு முன்னால் அதெல்லாம் பண்ணதே இல்லை. கோயிலுக்கு போயிருந்தா 150 பேர் நிற்கிறாங்க, என்னது சாமியை பார்க்க இவ்வளவு நேரம் ஆகுமா அப்படின்னு நினைச்சு போனோடனே சாமியை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருக்காரு. வரிசையில் இருந்து பழக்கம் இல்லை, மனிதர்களோடு புழங்கி பழக்கம் இல்லை, வீட்டில் இருந்து பழக்கம் இல்லை, காஃபி போட்டு குடித்த அனுபவம் இல்லை, மனைவியோடு காதலாக பேசி பல வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி அது மறந்து போச்சு. இப்ப போயிட்டு ஊட்டிக்கு வர படம் பழைய சம்பாதிக்கிறப்ப நினைக்கிற மாதிரி வாழும்போது வாழ்ந்துடணும், சம்பாதிக்கும் போது சம்பாதிக்கணுங்கிற மாதிரி வாழும்போது வாழ்ந்துடணும். லைஃப்ல ஒரு கான்ட்ரடிக்ஷனான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம கொடுக்கும். காலேஜ் படிக்கிற பிள்ளைகிட்ட லவ் பண்ணாதான், ஏன்னா அப்பதான் லவ் வந்து தொலையும் இல்லையா? அதே மாதிரிதான் சம்பாதிக்கிற வயசுல தான் இல்லறம், குடும்பம், மனைவி, உறவுகள், நல்லது கெட்டது, அது இது லொட்டு லூஸ்க்கு எல்லாம் வரும். Share your time for everything. When you don't have a capability to share for everything, you are not the right person. உங்க எல்லா எனர்ஜியும் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே நீங்கள் போடுவீர்கள் என்றால் கடைசியில் 4 பேர் அடுத்து நீங்க வந்து நிற்க போறோம். ஒரு மோசமான சீனை நினைச்சு பாருங்க. நான் என்ன சேர்த்துக்கிறேன், நம்ம கல்லறைக்கு நம்ம பிள்ளைய பூங்கொத்து கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து தொலைய முடியாது. தெரியாதமா பண்ணிவிட்டே கோச்சுக்காதுன்னு சொல்லவும் முடியாது. இருக்க டெக்னாலஜி ஒருவேளை மேல் உலகத்திலிருந்து ஏஐ வழியாக மகன்களையும் தொடர்பு கொள்ளலாங்கிற வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப கூட நேரம் சொன்னேன், அப்ப கூட ஏதாவது ஒரு டூல் வச்சு தடுத்துவேன், முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேக் மணி, தட்ஸ் மச் இம்பார்ட்டன்ட். நான் இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம்னா இதன் வழியாக ஒரு வருமானம் குறையாது. உங்களுக்கு இந்த நிதானமும் இந்த மகிழ்ச்சியும் இந்த 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 ஒரு கம்போஸ்டான மைண்ட் செட் இருக்கிறப்ப ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் முடிய போகிறது அப்படின்னு ஒரு துண்டுச்சீட்டு கொடுக்குற வரலாறு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்க ஊர்ல எக்ஸைட்மெண்ட்ல இன்டர்வெலுக்கு அடிக்கிற பெல்ல அடிச்சு பேச்சு ஒரே ஆள். ஆனா எனக்கு 11லேருந்து 12 சார் நீங்க 1 மணி நேரம் பேசணும்னு உருகி பேசுனீங்களே சார். நான் வேற வெளியே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். 1/2 மணி நேரம் தானா? அப்படியா? என்னங்க பதறீங்க? முடிஞ்சு தாங்கிடுறேன். 30 நிமிஷமா? இதை சொல்லியிருந்தா நைட்டு இவ்வளவு நேரம் முடிச்சிருக்க மாட்டேனே. பரவாயில்ல. I think 5 more minutes because I was எனக்கு என்னன்னா 1 hour நீங்க பேசுறீங்க கேட்டிருந்தாங்க. அந்த கணக்குல இருந்தேன். அடுத்த பேச்சாளருக்கு நேரம் இருக்கும். அடுத்த பேச்சாளர் யாரு? ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அவர் நினைக்கிறார் நானே ஒரு 20 நிமிஷம் கண்டா தான் இருக்கேன், நீ பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. எனக்கு தெரியாது. ஸோ ஒரு முக்கியமான பாயிண்டை ரிசர்வ் பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், முந்தானத்துக்கு எலெக்ஷனுக்கு நேற்றுங்க வந்து முந்தானத்து வந்தேன். அதுக்கு முந்தின நாள் I had an interview with the Home Affairs Minister of Singapore, Mr. Shanmugam. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அது இன்டர்னுடைய முன்னாள் சிஇஓ சொன்ன ஒரு தத்துவமாகவே அதை அவர் பார்க்கிறார். ஒன்லி பேரனாய்ட் சக்சீட் அப்படின்னு சொன்னார். ஒன்லி பேரனாய்ட் சக்சீட். பேரனாய்ட்னா உடனே மனக்குரல் அந்த அளவுக்கு நீங்க நினைக்கூடாது. பயம் அப்படிங்கிறத தாண்டி விழிப்புணர்வோடு இருக்கிறவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, why Singapore is always proactive than reactive? ஒரு விஷயம் வருவதற்கு முன்னதாகவே இது குறித்த திட்டங்களை ஏன் ட்ரம்ப்புக்கு இன்னொன்னு ட்ரம்ப் ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு எவ்ரிவன். ஸோ உங்களோட வெல்கம் கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் கிட்ட நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பான்சர் எக்ஸிபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரெக்வெஸ்ட் யூ டு எக்ஸ்ப்ளோர் ஆல் தி ஸ்பான்சர் எக்ஸிபிட்ஸ். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த மீ டைம்ல இந்த ஒரு சின்ன பிரேக் வந்துட்டு நம்ம ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். So that's all about my investors conclave event. ஸோ இங்கே மோர் தென் 10+ யூடியூபர்ஸ் ப்ளஸ் செலிப்ரிட்டிஸ் கிட்ட வந்து இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸ் பற்றி சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இங்கே எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண முடியல பிகாஸ் வி வர் பிஸி இன் டேக்கிங் நோட்ஸ் பிகாஸ் த ஈவெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ until then, bye. Thank you for watching my video. I will meet you in next vlog.